பிலிப்பைன்ஸை தொடர்ந்து இந்தியா கிட்ட பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்க போறாங்க இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவை பொறுத்தளவுக்கு இந்தியா கூட ஒரு சுமூகமான உறவு தான் இருக்கு. இந்தோனேஷியாவினுடைய தலைவர் பிரபவோ சுபியான்டோ இந்தியா கூட மிகப்பெரிய நல்லுறவு இந்தோனேஷியாவுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்காரு. அதை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண இந்தியாவுடைய பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்கலாம் அப்படின்ற முடிவுல கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு ஃபைனல் டீல் சைன் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க. இந்த ஒரு டீல் எதனால பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா ரஷ்யாவினுடைய அந்த அப்ரூவலுக்காக. ஏன்னா பிரம்மோஸ் ஏவுகணையை இந்தியா மட்டும் நினைச்சா எந்த நாட்டுக்கும் வித்துட முடியாது, ரஷ்யாவினுடைய அப்ரூவலும் வேணும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இது ஒரு இந்தியன் ரஷ்யன் கொலாபரேஷன் மிசைல் அப்படின்றதுனால இதுல முடிவு எடுக்கக்கூடிய அந்த ஒரு உரிமை இந்தியாவுக்கு 50.5%, ரஷ்யாவுக்கு மீதம் உள்ளதும் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ ரஷ்யானுடைய அந்த அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுதாங்க. இந்த ஒரு 3000 கோடி பிரம்மோஸ் மிசைல் டீல் அப்படின்றது இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் ஏற்றுமதியில ஒரு மிகப்பெரிய மைல்கல்லா பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி வரை